அன்பார்ந்த பயனர்களே, இந்த வீடியோவில் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் முத்ராக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறோம். முத்ரா டிஜிட்டல் சிக்னேச்சர் என்பது பாதுகாப்பான ஒரு மின்னணு கையொப்பமாகும். இது ஆன்லைன் ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்குகிறது. அரசு சேவைகள், டெண்டர், ஜிஎஸ்டி, ஃபைலிங், கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் பிற ஆன்லைன் பணிகளுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் டிஎஸ்சி பயன்படுத்தப்படுகிறது. முத்ரா டிஎஸ்சி மூலம் தேவையான ஆவணங்களில் பாதுகாப்பாக டிஜிட்டல் கையொப்பமிடலாம். இதன் மூலம் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு பேப்பர்லெஸ் முறையை ஊக்குவித்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை இன்னும் எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் செய்ய முடியும். அப்படியானால் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட்க்கு எப்படி அப்ளை செய்வது? வாங்க பார்க்கலாம். முதலில் நம்முடைய போர்ட்டலுக்கு லாகின் செய்யுங்கள். லாகின் செய்த பிறகு பான் சர்வீசஸ் என்ற ஆப்ஷன் ஐ கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ற ஆப்ஷன் ஐ கிளிக் செய்யுங்கள். இப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். முதலில் அப்ளிகண்ட் நேம் என்ற இடத்தில் விண்ணப்பதாரரின் பெயரை என்டர் செய்யுங்கள். அதன் பிறகு அப்ளிகண்ட் போன் நம்பரை என்டர் செய்யுங்கள். அடுத்து விண்ணப்பதாரரின் ஆதார் நம்பரை என்டர் செய்யுங்கள். பிறகு அப்ளிகண்ட் இமெயில் ஐடியை என்டர் செய்யுங்கள். அதன் பிறகு விண்ணப்பதாரரின் பான் நம்பரை என்டர் செய்யுங்கள். அடுத்து விண்ணப்பதாரின் டெலிவரி அட்ரஸை சரியாக என்டர் செய்யுங்கள். சப்மிட் ஃபார்ம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு ப்ரொசீட் வித் பேமெண்ட் வாலெட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் செய்யுங்கள். பேமெண்ட் முடிந்ததும் உங்கள் அப்ளிகேஷன் உடனடியாக ப்ராசஸ் செய்யப்பட்டு அக்னாலெட்ஜ்மெண்ட் ஸ்கிரீன் ஷோ ஆகும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.